ஹாய் ஹாட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் 2 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினேன். பட் இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக மேலே அந்த கவர் நான் வந்து எடுக்கும்போது ப்ரோக் ஆகிடுச்சு. அது போடலாமா போட முடியாதான்னு தெரியல. இதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ நான் லைட்டாக தான் இப்போது ஒர்க் ஆகுது. ஏதோ பண்ணேன், இப்போ லைட்டாக ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக பாருங்கள், என்னோடய சிங்க்கு பிஃபோர் ஆஃப்டர் நான் பண்ண போகிறேன். ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, மணி ஒர்த்தா, இது ஆக்சுவலாக 200 ருப்பீஸு. இது ஒர்க் ஆகுதா இல்லை சும்மா எல்லோரும் சொல்கிறாங்களா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ பாருங்கள், இதுதான் என்னோடய சிங்க்கு. இப்படி இருக்குது. ஓகே ஃபைன். இந்த இடம் மட்டும் இப்படி இருக்குது. ஓகேவா? உள்ளெல்லாம் நம்மளுக்கு எப்பவுமே க்ளீன் பண்ணிடுவோம். பட் இந்த இடம்லாம் நம்மளுக்கு அந்த சால்ட், எங்களோட வீட்டு இருக்கிற அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா சால்ட் கண்டென்ட் நிறைய இருக்கும். எவ்வளோ தான் நம்ம வாஷ் பண்ணாலுமே எல்லோ கலரில் வர இருக்கும். ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தேய்க்க சொன்னாங்க. நான் தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடியோவில். ஸோ நான் அதை உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ பிஃபோர் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது 10 நிமிஷம் முடிச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிருக்கேன். ஏன்னா வீடியோவில் அப்படி தான் காமிச்சாங்க. இன்ஸ்டாகிராமில் சரி, நார்மலாக யூடியூப்லேயும் சரி, கம்ப்ளீட்டாக அது போயிடுதுன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்கள். வாவ், சூப்பர். ஆக்சுவலாக நான் 10 மினிட்ஸ் தான் ஊற வச்சுட்டு, ஆனால் நீங்கள் இரும்பு கம்பி நாரில் தான் தேய்க்கணும். உங்களுக்கு நார்மல் ஸ்க்ரப்பில் உங்களால் தேய்க்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் பத்தாது. பாருங்கள், இந்த இடம்லாம் சூப்பராக ஜொலிக்குது. அப்படியே சான்ஸே இல்லை. இதுக்கு வந்து 100 மார்க்ஸில் வந்து 95 கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா சில இடத்துலலாம் போல் மேபி அப்போது 100 நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இந்த எங்களோட வாட்டர் வந்து ஓவர் சால்ட் கண்டென்ட் இருக்குது, ப்ளஸ் எல்லோ வர ஆகும். ஸோ இந்த அளவுக்கு அது பிரைட் பண்ணியிருக்குன்னா, ஏன்னா இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 9 இயர்ஸாக நான் இதில் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து சூப்பராக புதுசாக பளபளக்குது. அதுவும் நம்ம இந்த ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஹர்பிக்லாம் போடக்கூடாது. ஹர்பிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வந்து பிளாக் ஆகிடும். ரெண்டாவது, நான் என்னோடய கையில் தான் நான் வந்து அதை ஃபுல்லாக தேய்ச்சேன். சான்ஸே இல்லை. அது எனக்கு இச்சிங் எதுவும் பண்ணலை. ரெண்டாவது, கை எரிச்சல் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் க்ளவுஸ் போடணுன்னு அவசியம் இல்லை, வேணும்னா போட்டுக்கலாம். தேங்க்ஸ் டு ஹாப்பி பிளான். இது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒர்த்து தான். இது வந்து 200 ருப்பீஸ்க்கு இது 100% ஒர்த்து. ஏன்னா நம்மளுக்கு இது மாதிரி கிச்சன் பலன்னு இருந்தால் தானே நம்மளுக்கு நீட்டாக இருந்தால் தானே நம்மளுக்கு வந்து பிடிக்கும். ரெண்டாவது, நம்மளுக்கு ஹெல்த்தி கூட. நீட்டாக இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் கிடையாது. ஸோ சிங்க் வந்து நீட்டாக இருந்தால் இன்னும் நம்மளுக்கு பாத்திரம் வளர்க்கணுன்னே தோணும். ஸோ நல்லா இருக்குது. அதுவும் இந்த இடம் பாருங்கள், புதுசு மாதிரியே இருக்குது. அப்படியே எப்படி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பி பிளான்ட் வாங்குங்க. உங்களோட டேப்பும் எந்த இடத்துலலாம் சால்ட் கண்டெய்னர் இருக்கோ, பக்கெட்டு, மக்கு, அது இன்னும் ட்ரை பண்ணல. நான் இன்றைக்கி வந்து இந்த டைல்ஸும் சிங்க்கு தான் ட்ரை பண்ணேன். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் வந்து அப்போ நம்ம நிறைய இது மாதிரி இந்த இடத்துலலாம் ஒன்றும் போகல. அப்போது நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தா மேபி போயிருக்கோம். நான் ஒரு 10 to 15 minutes தான் வச்சேன். அப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணேன். இன்னும் ஸ்க்ரப் பண்ணி தான் மேபி போயிருக்கலாம், எனக்கு தெரியல. பட் இதுக்கு 100% நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். 200 ருப்பீஸ்க்கு பயங்கரமான ஒர்த்து இந்த ப்ராடக்ட்டு. ஓகேங்க, தேங்க்யூ, பாய்.